பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நாம் கண்டது முதலில் நான் என்கின்ற அறிவை அறிந்தோம். இப்பொழுது இந்த பிரிவில் புலன்களை பற்றி அறிவோமா? அந்த புலன்கள் 5க்கு மேலாகவா? நாம் எல்லோரும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலனுறுப்புக்கள் உள்ளன என்பது தெரியும். மேலும் இவை ஐம்புலன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. தற்பொழுதைய கண்டுபிடிப்புகளின்படி புலனுறுப்புகள் பற்றி நிபுணர்கள் கருத்து என்ன என்று தெரியுமா? 30க்கும் மேற்பட்ட புலனுறுப்புகள் இருக்கின்றன என்பதை சொல்லுகிறார்கள். அதை பற்றி நாம் கொஞ்சம் அறியலாமா? 1. மூக்கு வழியாக பல்வேறு வாசனைகளை மட்டுமன்றி ஒருவரின் நோக்கம், அவரது பகைமை உணர்வு, காம உணர்வு மற்றும் ஈகை உணர்வு போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம். 2. காது மற்றும் அதை சார்ந்த வழியாக சுற்றுப்புறத்தில் ஏற்படும் அழுத்தத்தை அறிய முடிகிறது. மேலும் அழுத்தத்திற்கும் மின்காந்த அலைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுவிடலாம். 3. நம் உடலுக்கு எந்த வானிலை ஏற்புடையது, எது வேண்டாதது என்பதை பல மைல் தூரத்தில் இருந்தாலும் வியக்கத்தக்க வகையில் நம் தோல் கண்டுபிடித்துவிடும். மேலும் நாம் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி நடக்கும் அசைவுகளும் அதை உணர்த்தக்கூடியது. 4வதாக நம் உடல் முழுவதும் பரவியுள்ள புலனுறுப்புகளின் பலன் நீர்மலத்தின் அளவையும் அசைவையும் அறிய முடியும். கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு, ஒருவரை கண்களை கட்டி ஆற்றில் இறக்கிவிட்டால் உடலில் எந்த பகுதி வரை நீரின் ஆழம் இருக்கிறது என்பதை அவரால் அறிய முடிகிறது. தோலின் வழியாக பிற உயிரினங்களை மனதை அறியலாம். அது 5ஆக. 6வதாக உள்ளுணர்வின் வழியாக சத்தத்தின் தொனி, தூரத்தில் நிலவும் வெப்பம் பற்றிய அறிவு, அதிர் அலைகளை போன்றது உணரலாம். மேலும் அணுக்களை சார்ந்த அறிவையும் பெற முடியும். மேலும் அணு சக்திகளை அறிந்த அறிவையும் பெற முடியும். அணுவை உள்நோக்கி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ற நுண்ணிக்கருவியின் மூலம் கண்டுபிடிப்பதற்கு 30 ஆண்டுகள் முன்பே C.W. லீட் பீட்டர் என்ற விஞ்ஞானி அணுக்களை பற்றி விவரித்திருக்கிறார். அதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பே நம் நாட்டை சேர்ந்த ஞானிகள் அணுக்களை பற்றி குறிப்புகளே எழுதி வைத்திருக்கின்றனர். 7ஆக புலனுணர்வு மூலம் புவியீர்ப்பு விசையை நாம் அறிய முடியும். 8. மின்காந்த அலைகள், இரசாயன இயக்க ஆற்றல்கள் திடீரென்று மனம் தூண்டப்படும். 9. நரம்புகள் வழியாக உடல் அசைவின் மூலம் ஒருவர் தெரிவிக்கும் செய்தியை உணரவும் புரிந்து கொள்ளவும் முடியும். தவறாக நோக்கத்துடன் வரும் ஒருவரை கண்டவுடன் புலனுறுப்புகள் சிந்தனைக்கு ஏற்பட்டவாறு எச்சரிக்கை செய்ய தொடங்கும். மொழியற்ற எண்ண அலைகளை பதிவு செய்து கொள்ள முடியும். 12. சூரிய சந்திர இயக்கங்களை முன்கூட்டியே அறிய முடிகிறது. 13. சூரிய சந்திரனில் தெளிவின்மை, பௌர்ணமி நாளில் கடலில் ஏற்படும் சீற்றம், நில அதிர்வு, நிலநடுக்கம் ஆகியவற்றை உள் உயர்வின்றி அறிய முடியும். இவற்றை மனிதன் மட்டுமன்றி பசு, நாய், பூனை, பாம்பு போன்ற உயிரினங்களும் எளிதில் உணர வைக்கிறது. கண்ணுக்கும் புலப்படாத அலைகளின் இயக்கங்களை உணர முடிகிறது. காந்த பகுதியை உணர செய்கிறது. சிவப்பணு கதிர்களை உணர முடிகிறது. மின்சக்தியை உணர முடிகிறது. இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் என்கின்ற விஞ்ஞானிகள் மொத்தத்தில் புலன்களை 5 என்று சுருக்கிவிடாமல் உடல் முழுக்க புலனுறுப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். அது அவ்வப்பொழுது சமிக்கைகள் மூலம் மனதிற்கு உணர்த்தி கொண்டே இருப்பதால் தான் பாலுணர்வு, பயம், அன்பு, காதல், புகழ், அபாயம், பிறரின் வலி, பிறரின் நோக்கம் முதலான பல்வேறு உணர்ச்சிகளை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த புலன்களை பற்றிய ஆராய்ச்சி இன்றும் இந்த உலகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டிய